என்ன கும்பிட்டு இருப்பாங்க. ஆமா. சரி நாங்க எல்லாம் பிறக்கும் பாக்கியம் எனக்கு இல்ல. அது இல்ல. சரி நான் ஒரு மரமா பிறந்திருந்தா ஆமையா. மரம் வெட்டும் ஆசான் வருவார், என்னை மரமாக வெட்டுவார். வெட்டுவார். கோயிலுக்கு கொடி மரமாக வைப்பார். வைப்பாரு. கோவிலுக்கு கதவாக, ஆமா. அரசனுக்கு அமரும் ஆசனமாக, ஆமா. அத்தனைக்காவது நான் இருந்திருப்பேனே. இருந்திருப்பேனே. அத்தனைக்கும் இல்லாமல் நான் இத்தனைக்கா பெண் பிறந்தேனே மன்னா. பிறந்தேனா மன்னா மன்னா அப்படின்னு நாகக்கண்ணி கண்ணீரம் வடிக்க தன்னுடைய கணவன் முகத்தை பார்த்து சொல்லி அழுவுதா. நாகராஜனுக்கு மனசே கேட்கல. அப்புறம் கேட்காதுல்ல. ஏ நாகு, ஏ நாகு, ஏ நாகு, கரு நீ வருத்தப்படாதம்மா. கரு உனக்கும் பொங்குனா எனக்கும் பொங்குது. ஒரு பொங்குனா இறங்கி வை சாப்பிடுவோம். ஆமா, எப்ப பொங்குது இறக்கி வச்சு சாப்பிடத்தான் நிக்கிய. நீ தானே பொங்குதுன்னு சொன்ன. நான் கேட்கத, நான் சொல்லுறத விவரமா கேட்கணும். என்ன என்ன பொங்குதுன்னா நீங்க பொங்கப்பான பொங்குதுன்னு வாத்திய. ஆமா. கண்ணீர் நாககன்னிக்கும் பொங்குது. ஓ, நாகக்கண்ணிக்கு பொங்குது. கண்ணீர் நாகராஜனுக்கும் பொங்குது. கட்டிய மனைவிக்கு அண்ணீர் விட்டு அழுவும் போது கணவன் சும்மா நிற்பாரு. ஏ மன்னா நாகராஜா, ராஜா இருக்குது வரைக்கும் நம்ம பிள்ளை இல்லைன்னு நம்ம வருத்தப்பட்டு கண்ணீரை சொல்லி நம்ம அழுது புலம்புதோம். சரி. மாண்டு மடிந்து நம்ம மரணமாகி போனாலும், ஆமா, செத்தாலும் நமக்கு பிள்ளை இல்லைன்னா மோட்சம் கிடையாது மன்னா. மன்னவா. வாழ்ந்திருந்து இருபேரும் வைகுண்டம் சேரும் காலம் வந்தா, ஆமா, வழி அனுப்ப நாமளுக்கு பிள்ளை இல்லை. இல்லை ஐயா. சேர்ந்திருந்து இருபேரும் சிவலோகம் சேரும் காலம் வந்தா, வந்தால் சேர்ந்தனுப்ப நாமளுக்கு பிள்ளை கிடையாது. ஆமா. அப்படியே மாண்டு பின்னாலே போ. எதுக்கு நான் இப்படி என்ன இல்ல, அவருக்கு கொடுத்தானே எனக்கு கொடுத்தானே, உனக்கு கொடுத்தானே எனக்கு கொடுத்தானே. உனக்கு இல்லாமையா? எங்க கொடுத்தானே, எங்க கொடுத்தாலும் இங்க தானே வரும். ஏன் நான் தான் பொக்கிஸ்தாரு. நீதான் பொக்கிஸ்தாரு. ஆமா. அவர் கணக்கு பிள்ளை. அவர் கணக்கு பிள்ளை யாரு? பின்னால வேற தாளகர்ரா. அதானே கேட்டேன். அவர் பொருளாளர். அவரு பொருளாளரா? நீ செயலாளர். சரி. இது கணக்கு பிள்ளைங்க. கணக்கு பிள்ளை, கணக்கு பிள்ளை. ஆமா. சரி, இருக்கட்டும். அதனால கவலைப்படாத. பரவி நமக்கு தான் உயர்வு. சரிதானே? வாழ்ந்திருந்து இருபேரும் வைகுண்டம் சேருங்கால வந்தா வழி அனுப்ப பிள்ளை இல்ல. பிள்ளை இல்ல. சேர்ந்திருந்து இருபேரும் சிவலோகம் சேரும் காலம் வந்தா, ஆமையா, சேர்ந்தனுப்ப நாமளுக்கு பிள்ளை இல்லையே மன்னா. மன்னவா. எங்க போறிய? வீட்டுக்கு. ஏக்கா தெரியாம தான் கேக்குற, எங்க போறீங்க நீங்க? எங்க போறிய என்கிட்ட சொல்லாம? வீட்டுக்கு போறோம்னு சொல்றோம்ல. வீட்டுக்கு போறீங்களா? உறக்கம் வந்தா நாங்க வீட்டுக்கா போறிய? நீங்க வீட்டுக்கு போனேன்னு வைங்க, என்ன அங்க முக்குல முனி நிக்கி. அப்படியா? அம்மாடி முனி நிக்கி. முக்குல முனி நிக்கி. நீங்க போவாதங்க, இங்க வாங்க. அந்த முனி எப்படி வந்துச்சு? நான் வரும்போது என் கூட கூட்டிக்கிட்டு வந்தேன் கார்ல. அப்ப போற ஊருக்கெல்லாம் ஒரு முனியை கூட்டி வருவீங்க? எந்த ஊருக்கு போனாலும் சரி, என் கூடவே கூட்டிக்கிட்டு வந்துருவேன். ஐயோ, நானே பெரிய முனி. சரிதானே? என் கூட வந்தா அது எப்படி இருக்கும்? உன்னை விட பெரிய முனியா. அத மீறி சொல்லு கேட்காம வீட்டுல போய் படுத்து தூங்குனீன்னா என்ன? தூங்கும் போது மட்டும் கண்ணு தெரியாது. என் பேச்ச மீறி போனேன்னா தூங்கும் போது கண்ணும் தெரியாம போயிரும். அதையும் பாத்துக்கங்க. ஆமா, தூங்கும் போது மட்டும் கண்ணு தெரியாது. தூங்கும் போது யாருக்கு கண்ணு தெரியும்? கவனமா கேட்டா சிரிப்பாங்க, கவனமா கேட்கலாம் கல்ல கொண்டு எறிவாங்க. கண்ணு தெரியாம போட்டு தூங்கும் போது யாருக்கு தான் கண்ணு தெரியும்? தெரியாது. கண்ணை மூடிட்டா இருட்டா தான் இருக்கும். ஆமா, இருட்டா. பாத்தீங்களா, நல்ல பிள்ளை. நான் சொன்ன உடனே வந்துட்டாவோ. அதானே கேட்டேன். இது எதுக்கு வம்பு? இது எதுக்கு வம்பு? நீ முனியை விட்டுக்கணும்னு சொல்லுத. நீங்க முனியை பார்த்தா பிற திருநீர் பட அம்மாளுக்கு தான் வரணும். சும்மா அடக்கடையில முனி பிடிச்சிட்டு அது வேற ஒண்ணு செய்ய முடியாது, கோயில் வேற அலைய முடியாது. ஆமையா, நம்ம இருந்துட்டே போயிடும்னு உட்காந்துட்டாங்க. சரிதானே? பரவாயில்ல, அதான ஒரு அன்பு. ஆமா, நம்ம சொன்ன உடனே வந்து உட்கார்ந்துக்கிட்டாங்க பாத்தியா? சரி, வரட்டும். வில்லு முடியற வரைக்கும் யாராவது. ஆமா, சரி. அதனால உறக்கம் வந்துச்சானாலும் கோயிலுக்குள்ளே படுத்திருக்கணும். நல்லா உறங்குங்க. உறக்கம் வந்தவங்க உங்களை உறங்க சொல்லல. உறக்கம் வந்தா வீட்டுக்கு போகக்கூடாது. உறக்கம் வராதியா? வராதா? வராது. என்ன? இப்ப அம்மா பிறக்க போற எப்படி வரும்? வராது, வராது, வராது. சரிதானே? அப்ப நாகராஜனும் நாகக்கண்ணையும் என்னையா நாளை ஒரு காலம் நம்ம மாண்டு மடிந்தோமையானா ஆனா மையான கரையிலே நாமளே அடக்கம் செய்ய போராட்டம் வரும் மன்னா. மன்னவா, என்ன போராட்டம் வரும் தெரியுமா? எப்படி? மன்னா தாங்கரையோ
உதவி பண்ணும். ஆமா தான் பெற்ற திருமகன் இல்லை என்று சொன்னா என்னய்யா மையான கரையிலே கொண்டு நாமளே அடக்கம் செய்யணும்னு சொன்னா ஆஹா நம்ம பிள்ளை இருந்தா படக்குன்னு வந்து நமக்கு செய்யக்கூடிய காரியத்தை செய்யும். அவன் மட்டும் அடிப்பான். நமக்கு பிள்ளை இல்லைன்னு வைங்க, சரி சொந்த பெரியப்பா மகனை தான் கூப்பிட வேண்டி இருக்கும். சரிதானே. எப்பா தம்பி, என்ன உங்க சித்தப்பாவுக்கு ஆ இதுவரைக்கும் ஏந்தும் பிள்ளையே கிடையாது. என்னமோ தெரியல. சரி ஆனாலும் உங்களை தாண்டா பிள்ளையா பெத்து வளர்த்து ஆமா உங்களுக்கு தான் சீராட்டெல்லாம் செய்தாரு. ஆமா தாத்தா என்ன உன்னை பார்க்கும்போது அவளுக்கு சிறுபானியா வருது. அப்பா ஒரு ஆள் வேணும்ல. என்ன வருமோ என்ன வரும் பத்தி என்னமோ தெரியல. நான் வந்து கோமாளி மாதிரி இந்த செட்டுல கோமாளி வேஷம் போட்டு எப்படி கொலைக்கணும். ஆமா கோமாளி வேஷம் போட்டு கோமாளி. நீ சொன்னாலும் சொல்லனாலும் நீ கோமாளி தானே. அதுக்கு ஜாம நானு அதை சொல்லித்தான் தெரியணுமாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? சூப்பர் அப்படின்னாங்க. சூப்பர் சொன்னாங்களா இல்லையான்னு கேட்டேன். ஆமா அப்படி வேணும்ல. ஆமா பாடுறது சூப்பரா இருக்கு. நாங்க ஆள் வந்து பரட்டியா தான் இருக்கேன். அதான் நான் பார்த்தேன். அப்புறம் ஆள் இருந்தேன் பாடணுங்களா. சரி சொந்த பெரியப்பா மகனா இருந்தாலும் நான் என்னத்த பாடினாலும் அவருக்கு தான் எப்பா சரி எப்ப தம்பி என்னய்யா உங்க சித்தப்பா உங்களை தாண்டா பிள்ளைக்கு பிள்ளைய வளர்த்தாரு. வளர்த்தாரு. இன்னைக்கு போய் சேர்ந்துட்டாரு. நீங்க தான் வந்து காரியத்தை சேர்ந்து வந்து உன் கைய வைங்க. கைய வைங்கப்பா. கைய வைங்கன்னா என்ன சொல்லுவான்? பணம் இருந்தா நாலாவது வீட்டு சொக்காரனா இருந்தாலும் நான் தான் கொல்லி வைப்போம்னு வருவான். ஆமா அருவா கம்பு நடமாடும். அருவா பின்னால வச்சிருப்போம் ஒரு பாட்டிலையும் போட்டுக்கிட்டு இத வந்த உன்னை போட்டல் விரும்பத்துக்கோ உன்னை முட்டுக்குள்ள வாங்கிடுவேன். வாங்கி அங்க நான் தாம்ல கொல்லி வைப்பேன். நீ தூர விளவு. ஆமா பணத்துக்கு அடிவுடி போடுவாங்க. பணத்துக்காண்டி அப்படி செய்வாங்க. சரி அப்போ பணம் இல்லைன்னு வைங்க, என்ன சொந்த பெரியப்பா மகனாகவே இருந்தாலும் ஆமா எப்ப வானு கூப்பிட்டா என்ன சொல்லுவான் தெரியுமா? என்ன நான் எங்க அப்பனுக்கே கொல்லி வைக்கலையா, ஏனோ அவன் கெட்டின வீட்டுக்கு வெள்ளை அடிக்காம போயிட்டான், பாவி அவனுக்கே நான் கொல்லி வைக்கல, சரிதான் இவனுக்கா நான் கொல்லி வைக்க போறேன். அதானே சித்தப்பனாவது செத்தப்பனாவது அப்படி போடு தூக்குங்கய்யா சவத்தை அப்படி அப்படிம்பா. சரிதான். அப்போ பணம் பந்தியில குணம் குப்பையில் இருக்கான். ஆமா பணத்துக்கு தான் மதிப்பு, குணத்துக்கு மதிப்பு இல்லை மன்னா. மன்னவா பணம் இருந்தா 4 பேர் மதிப்பாங்க. ஆமையா பணம் இல்லைன்னா மனுஷங்க எல்லாரும் பெணம்தான். ஆமா பெணம்தான். 10 பைசாவுக்கு பிரயோசனம் இல்ல. இல்ல இல்ல குணத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? குணத்தை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமா இப்ப நான் நல்ல குணம் தான். ரோட்ல மெயின் ரோட்ல போய் நின்னுகிட்டு கடையில போய் நின்னுகிட்டு ஆமா அதாச்சும் ஒரு டீ கொடுங்க நான் நல்ல குணக்காரன்னு சொன்னா கொடுப்பாரா? வெண்ணிய பிடிச்சு மூஞ்சில ஊத்திடுவாரு. பணம் இருந்தா தான் டீ கொடுப்பாங்க. பணம் இருந்தா தான் 10 ரூபாய் கொடுத்தா தான் ஒரு டீ போட்டு தருவாங்க. அப்ப குணத்தை வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது. அதுலயும் கடையை விட்டு வரலன்னு வையும். தேயில பையில கழிஞ்ச தேயில இருக்குங்களா? ஆமா தேயில மோரையில இருந்துருவாரு. ஐயா அதனால பணம் பந்தியிலே குணம் குப்பையில மன்னா. மன்னவா இப்படியே இருந்தோமே யானா ஏந்தும் குழந்தை இருக்காது. ஆமையா இனியும் நாமளுக்கு ஒரு பிள்ளை வர வேணும் என்று சொன்னா ஆமா தீராத வினைக்கு தெய்வம் தான் துணை. அதானே கேட்டேன். நாமளை போன்ற திக்கச்ச மனிதர்களுக்கெல்லாம் இந்த உலகமா தான் துணை. ஆஹா கடவுளை நம்பினார் கைவிடப்படார், கைவிடப்படார். நம்பினோர் கெடுவதில்லை, அது 4 முறை தீர்ப்பு. ஆமையா அதனால சிவனை எண்ணி நாமல் சிறந்த தவம் இருக்க வேணும் என்று ஆமா பிள்ளைக்காக பெரிய தவம் இருக்க வருகிறார்கள் நாகராஜனும் நாகக்கண்ணையும். சங்கடப்பட்டா தான் ஜாமியை கும்பிட வருவாங்க. ஆமா ரொம்ப செல்வாக்கு சந்தோஷம் இருந்தா ஆமா நாடகத்தை பாப்பாங்க. சந்தோஷமா இருந்தா பெண்ணா பிறந்தவா டிவிய போட்டு நாடகம் பாப்பா. அவன் நாளைக்கு கும்பிட்டுக்கிடுவோமே. நாடகம்னா சன் டிவில நாடகம், சரி விஜய் டிவில நாடகம், ஆமா சீ தமிழ்ல நாடகம், ஆமா கலர்ஸ் டிவில நாடகம், நாடகம் இதுல விளம்பரம் போட்டு அதுல இடையில என்ன இந்த சீ தமிழ் டிவில செம்பருத்தின்னு ஒரு நாடகம் வந்துச்சு பாத்துக்கோ. அந்த செம்பருத்திய வச்சு என்ன பறத்து வந்தா பாரு. அதானே செம்பருத்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் கல்யாணம் முடிச்சிருவானு அந்த செம்பருத்தி இல்ல, இது நாடகம் செம்பருத்தி. நாடகம் செம்பருத்தியா? கல்யாணம் முடிப்பானோ முடிக்கலையோ ஆமா அவன் வீட்டுக்கார பிடிச்சு ஐயா ஐயான்னு பின்னாலே அலைவா. ஆமா வேற இன்னொரு நாடகம் ஸ்டோர்னு ஒரு நாடகம். அது என்னமோ ஸ்டோர் நாடகம். பாண்டியன் ஸ்டோர் அப்படி சொல்லு. பாண்டியன் ஸ்டோர்ல சித்ரான்னு ஒருத்தி இருந்தா. சரி சித்ரான்னு திடீர்னு செத்து போயிட்டா. அப்படியா? ஆமா ஐயோ நான்லாம் 10 நாள் சாப்பிடல. ஏன் நீ 4 நாளைக்கு முன்னே இப்படி சொல்லக்கூடாது. நான் போய் என்னன்னு கேட்டு வந்திருப்பேனே. சித்ரா செத்ததுக்கு நீ 10 நாள் சாப்பிடலையா? நாடகம் அவளை இன்ட்ரெஸ்டா பாத்தியோ? அம்மா பிறகு அவன் ரசிகர்னா. சரி இந்த நாடகம் விடாம பார்த்தேன். சரி அவன் செத்துட்டான்னு சொன்ன 10 நாள் சாப்பாடே கிடையாது. அப்படியா? அப்போ ஆம்பளை நீயே அப்படி இருந்தனா பொம்பளை நாங்களாம் சும்மா இருப்போமா? இங்க இருங்க சோற குத்து குத்தா வாங்குது. பெரும்பூசணிக்காய் தண்டியில 3 உருண்டை சாப்பிடுறாரு. ஆமா
அதனால சாப்பிடலையா அவரு? சுவாத்த வாங்குது அன்னத்தை வெறுக்கு. வெறுக்கும்ல. நல்லா உண்ணாதானே காலையில உரம் போட முடியும். சரி பாலைக்கா தென்னைக்கா ஆ? என்னத்துக்கு உரம் போட போறீங்க? இல்ல மாப்பிள்ள, ஆ. நல்லா சாப்பிட்டா தானே வேலை செய்ய முடியும். கிட்டத்தட்ட மனுஷன் வர முடியாது. அதைத்தானே சொல்லுதேன். சரி அப்போ இந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் தன் கவலைகளை தீர்க்க வேண்டும் என்று ஆமையா. கடவுளை என்னை தவம் இருக்க வருகிறார்கள். ஆமா. வெள்ளி சம்மா தரம் மெழுகி வெள்ளி சம்மா தரம் மெழுகி வெள்ளி சம்மா தரம் மெழுகி தரம் மெழுகி தரம் மெழுகி விரதம் அது இருந்து வாரா இருந்து வாரா. அங்கே விரதம் அது இருந்து வாரா இருந்து வாரா. இருந்து வாரா. ஓடையா. ஆமையா. அவர்கள் விரதம் அது இருந்து அங்கே சனி மூலிகை ஸ்நானம் செய்து சங்கரன மனதில் தானம் செய்து சங்கரன மனதிலே சாந்து கொண்டு தரை மெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டு கொண்டு தரம் போட்டு பானிபூரி போட்டு பாலால தரை மெழுகி பன்னீரால கோலம் போட்டு மாவு கொண்டு தர மெழுகி தரம் மெழுகி தரம் மெழுகி மஞ்சளால கோலம் போட்டு அவர் மஞ்சளால கோலம் போட்டு அவர் கோலம் போட்ட இடம் அது ஓர் குருத்து வாழை இலை விரித்து விநாயகனை பிடித்து வைத்து நிறநாளி நிறமரக்க தெச்சனை தெங்கப்பழம் தீபங்களை ஏற்றி வைத்து ஆல குளியும் ஆயிரம் முழங்கம்பம் நாட்டி ஆழ குளியமைத்து அதிலே 1000 முழம் கம்பத்தை நாட்டி கம்பத்துக்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்தார்கள். தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்தார். கோழி முட்டைக்கு மேல் குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் 2 பேர்களும் நின்று கொண்டு நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறார்கள். ஏ பெரியாத்தா, என்ன இப்படி உறக்கம் வருது? அதாவது கோயில்ல கழுத்துன கிழக்க சாச்சரிய போலுக்க. அது குப்புற குப்புற தள்ளுது பாருங்களேன் உறக்கம். சரி, அவளுக்கு என்ன தெரியும்? அவ நினைப்பாவோ ஏக்கா என் உடம்புக்கு என்னமா வருது, உனக்கு என்னடி தெரியும்? அவன் உனக்கு என்ன, நீ பாட்டுக்கு படிச்சுட்டு விடியக்கான ரூபாய் வாங்கிட்டு போ. நீ ரூபாயை வாங்கிட்டு விடியாங்க வீட்டுக்கு நாங்க போயிருங்க. முடிச்சுக்கிட்டு இருக்கோம் உனக்கு வேண்டி. அது வேற ஒண்ணும் இல்ல. என்ன குளத்து வேலைக்கு போனியலோ? இல்ல போவடியா. அதான் அந்த களைப்பு. அது 100 நாள் முடிஞ்சு போச்சு. முடியல. முடியலையோ? அவன் இன்னைக்கு வேலைக்கு போனமுங்காவோ. அப்படியா? போனவன்னா குளத்து வேலைன்னா அப்பா ஏகப்பட்ட கஷ்டப்பட்டு போ. என்ன வேலை தெரியுமா? ஆமா. விடியா காலம் நல்லா ரெண்டு கைப்பிடி மண்ணு பிடிக்கும். சரி. கைட்ட 2 வாட்டி அள்ளி போட்டா சட்டி நிறைஞ்சிரும். ஆமா. அந்த சட்டியை தூக்கிக்கிட்டு சரி. அது போக ஒரு சருவ சாக்கு. சருவ சாக்கு எதுக்கு? செத்தையும் படுத்து உறங்கிட. வேலைக்கார மூட்டல. சரி. சருவ சட்டியும் ஒரு சருக சாக்கு. அது போக சின்ன அண்ணன் அம்பிட்டு கலவட்டி. அப்படியா? அவன் வெட்டி எரிய. ஆமா. வெட்டி எரிஞ்சிட்டது போறாது. சரி. 10 பேர் போறான்னு வச்சுக்க. ஆமா. 10 பேர் கையிலயும் அதுல ஒருத்தி 10 பேர்ல ஒருத்தி குச்சி வச்சிருப்பா. சரிதானே? உனக்கு இது வரைக்கும். சரிதானே? உனக்கு இது வரைக்கும். சரி. மைக்க உடைச்சிட. அப்படின்னு உனக்கு இது வரைக்கும் எனக்கு இது வரைக்கும் என் முகத்துல அடிக்க வர. சரி சரி, நீ கவலைப்படாத. அதானே? குச்சியை வச்சு கோடு போடுவா. ஆமா. உனக்கு இது வரைக்கும் உனக்கு இது வரைக்கும்னு நம்மட்டு தண்டி இருக்கும். சின்ன கலவத்தி வச்சு 2 கொத்து கொத்துவா. இதுல காலையில 10 மணிக்கு போனான்னு வை. சரி. 10 மணிக்கு போறவளுக்கு 11 மணி ஆச்சுன்னா ஒரு பொண்டாட்டி. என்னது
போண்டாவும் டீயும். அப்படி சொல்லி பிறகு கொண்டாட்டிங்க. பொண்டாட்டிமா வீட்டுல இருப்பா. நீ தானே சொன்ன. 11 மணி ஆச்சு நம்மளுக்கு போண்டாவும் டீயும் தனியா. சரிதான். ஆமா, குளத்து வேலைக்காவது போண்டாவும் டீ மட்டும் தான் கொடுக்காங்க. ஆமா. இப்ப களை வெட்ட போறா பாரு, களை வெட்ட. ஆமா. களை ஓட்ட போறவளுக்கு என்ன 11 மணிக்கு போண்டாவும் டீயும். சரி. அவளுக்கு ஆட்டம் சாரிச்சு. ஆமா. வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு. சரி. 100 கிராம் களிப்பாக்கு. அப்படியா? ஆமா. போகும்போது ஆட்டம் சாரிச்சு, வரும்போது ஆட்டம் சாரிச்சு. அது போக அவளுக்கு 300 ரூபாய் சம்பளம் கொடுத்தா தான் இப்ப வருவாங்க வேலைக்கு. நம்ம நாளைக்கு நான் அங்கதான் போகணும். இப்ப போற நடுவு நடக்கு. இப்ப நடுவு நடக்கு. 400 ரூபாய் சம்பளம். 400 ரூபாய் சம்பளம். தொழிலுக்குள்ள நின்னு வேலை பார்க்க முடியுமா? முடியாது. அப்ப குளத்து வேலைக்கு போனான்னா 11 மணிக்கு டீயை குடிப்பா. 12 மணி ஆச்சுன்னா 12 மணி 1 மணிக்குள்ள சாப்பிட வந்துருவா. சாப்பிட வாரா பாரு, அவ சோறு பொங்கணும், இவ குழம்பு வைக்கணும், இன்னொருத்தி கூட்டு வைக்கணும், ஒருத்தி துவை அரைக்கணும். நேரத்தை பேசி வச்சிருப்பா. வந்த இடத்துல கொண்டு வந்ததை கூட்டி சாப்பிட்டு முடிச்சு அவ கையத்தான் கூட்டி கழுவி இருப்பா. சாப்பிட்டு நல்லா ஏப்பம் விட்டுருவா. நல்லா வச்சிருக்க, பரவாயில்ல. ஏப்பம் போட்டு கைய கழுவிட்டு அவன் அங்கதான் போயிருப்பா. சொல்லுவா, சாம்பார் வச்சிருக்கா பாரு, முகரம் மாதிரி இல்ல. நாய் திங்கமா அவ வச்சத. அப்படியா? தின்னுட்டு அப்படி பேசலாமா? குழப்பி அடிச்சிருவா. சாப்பிட்டு அவ தலை மறையதுக்கு முன்னால பேசிடுவா. அது மட்டுமா பேசுவா? சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு 2 மணி 3 மணி ஆயிரும். சாப்பிட்டதுக்கு உறக்க வேண்டாமா? கருவு முள்ளு மரத்துக்குள்ள சாக்க விரிச்சு முந்திய விரிப்பா அந்தால படுத்து உறங்கிடுவா. உறங்கி முழிச்சான்னா மணி 4 மணி ஆகும். 4 மணி வந்த உடனே இந்த தலையாரி வந்த உடனே எந்திரிச்சு களவிட்ட மாதிரி 2 கொத்து கொத்துவா. நாளைக்கு வேலைக்கு வரணும் பாரு, அத அப்படியே போட்டுருவா. 4 மணிக்கு வீட்டுக்கு வாராவோ. வீட்டுக்கு வந்து வெந்நிய போட்டு குளிச்சுட்டு அதுக்கு பிறகு ஒத்தையில இருக்கா பாரு, பழைய சோறு வச்சிருப்பா. கோவையில அரைச்சா சாப்பிட்டுக்கிடுவா. தெரு முக்குல 6 மணிக்கே மீட்டிங் போட்டுருவா. நம்ம கலெக்டர் போறதாரோ இல்லையோ, தெருவுல மீட்டிங் அப்படி நடக்கும். மீட்டிங் போட்டான்னா சும்மாயா இருக்கா? 5 பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பா. ஆமா, நான் பெரியாத்தா காலை நீட்டி உட்கார்ந்துருக்கா பாரு. உங்களை சொல்லல, எங்க ஊர்ல. ஆமா, காலை நீட்டி உட்கார்ந்து 5 பொம்பளை உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பா. இந்த மாதிரி விவரம். இவன் கூட இப்படியா? தெரியுமா? அப்படிம்பா. அப்ப 5 பேரு பேசிக்கிட்டு இருக்கா பாரு, கொஞ்ச நேரம் ஆகும். ஒருத்தி எந்திரிச்சு, ஏக்கா என் வீட்டுக்காரன் வந்துட்டான், சோறு வச்சு குடுக்கலன்னு வைகி. வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு சொல்ல மாட்டேங்க. அவர் வார வரத்து அப்படி எரிச்சலோட என் வீட்டுக்காரன் வந்துட்டான், வயிறு பசிக்குன்னு ஈயமா கத்துவான். நான் போய் அவனுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு வரேன், நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் இப்ப வந்துருவேன் அப்படின்னு அவ எந்திரிச்சு போயிருவா. இவ 4 பேர் என்னவா தெரியுமா? அவ எந்திரிச்சு போறா பாரு ஒருத்தி, அவளை பத்தி இவ 4 பேரும் பேசிக்கிட்டு இருப்பா. என்ன பேசுவா? ஆமா, இவ புருஷனுக்கு வச்சு கொடுக்க வேண்டியதான். நேத்து அவன் இவன் என்ன, இவன் புருஷனுக்கு சோறு வச்சு கொடுக்க போறவங்க பெரிய உருத்தோட போறா. ஆமா, அவ வீட்டுல தலையிட்டோம்னா நம்ம தலை தான் உருளும் அப்படின்னு இவ 4 பேரும் பேசிக்கிட்டு இருப்பா. அது போக ஒரு 10 நிமிஷம் ஆகும். 4 பேர்ல ஒருத்தி எந்திரிச்சு, என் புள்ள வந்துட்டா, நான் காப்பி போட்டு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு 2ஆவதா ஒருத்தி போயிருவா. இவ என்ன செய்வா தெரியுமா? இவ 3 பேரு எந்திரிச்சு போனா பாரு, 2 பேரு அவளை பத்தி இவ பேசிக்கிட்டு இருப்பா. அப்ப இப்படி போவ இவளுக்கு இதான் வேலை. தேங்காய் துவையிலும் கருவு முள்ளு நிழலும் தான் இன்னைக்கு குணத்து வேலை. ஒழுங்கா செங்கோட்டை மம்பட்டிய புடிச்சு வெட்டி சட்டியில மிதிச்சு அமைக்கு நல்ல தலையில தூக்கி விடட்டும். மறுநாள் வேலைக்கு ஒரு ஆள் வேலைக்கு போவாது. அந்த குளத்து வேலை பார்த்த களைப்பு ஆட்சிக்கு உறக்க வருது. அது லேசான வேலைன்னு போய் பார்த்துட்டு வராங்க. அதுக்குதான் ஒரு தூணை கிழக்க சாய்க்கவா, சாய்க்க வேண்டாமா அப்படின்னு உறங்கி சரி கண்ணுல உறக்கமா வருது. தூங்குதாங்கன்னா தூக்கத்தை பத்தி தப்பா சொல்லக்கூடாது. அதாவது ஒரு கண்ணுக்கு உறங்கினாலும் ஒரு கண்ணுக்கு கதையை கேட்கணும். கோயிலுக்கு எதுக்கு வரோம்? கோயிலுக்கு எதுக்கு வரோம்? சாமி கும்பிடுறதுக்கு வரோம். கோயிலுக்கு
வில்லு வச்சாங்கன்னா வில்லு பாட்டு கேட்க நாமெல்லாம் பாயாசம் வாங்கி சாப்பிடத்தான் போவேன். அப்படியா? தரவே இப்ப வில்லு பாட்டு வச்சுக்காங்க, வில்லு பார்க்க வந்திருக்காங்க மக்கள் பூரா. கோயிலுக்கு போனாலும் போறாது, சரி சாமியை கும்பிட்டாலும் போறாது. போதாது. என்னமோ நம்ம 6 பேர் இருந்து வில்லு பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆமா நம்ம ஒத்தையிலே மாவளம் கெடுக்கும் நினைக்க கூடாது. கூடாது கூடாது. அந்த சாமியை கும்பிடுவதற்கு முன்னால முன்னால அந்த சாமி ஏன் வந்திருக்கு, வந்திருக்கு எதுக்கு வந்திருக்கு, வந்திருக்கு, அந்த அம்மாவை நம்ம ஏன் வச்சு கும்பிடுதோம், எது கும்பிடுதோ அவளுக்கு ஏன் அப்படி ஒரு பேர் வந்துச்சு, வந்துச்சு. அவளை எப்படி கும்பிடணும், ஆமா நம்ம ஊருக்குள்ள அவ எவ்வளவு சக்தியா இருக்கா இருக்கா அப்படின்னு தெய்வத்தை பத்தி தெரிந்துக்கிடணும். நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்குத்தான் இந்த வில்லுப்பாட்டு வச்சிருக்காங்க. அவசியம் வச்சிருக்காங்க. கரகாட்டம், கச்சேரி இதெல்லாம் வச்சா என்ன ஆகும்? ஆமா என்ன ஆகும்? என்ன யாச்சி, நான் இங்க இருக்கேன், இங்க அங்கமார் இருக்கிற என்ன கரகாட்டம் வச்சாங்கன்னா கரகாட்டக்காரங்க வருவாங்க. சரி கரையில கரகத்தை வச்சு கிருக்குன்னு சுத்துவாங்க, சுத்துவாங்க, மேளத்துக்கு ஆடுவாங்க, ஜமாசு பண்ணுவாங்க, அவங்க பாட்டு போயிடுவாங்க. ஆமையா அதே மாதிரி பாட்டு கரகாட்டம் வந்தாங்கன்னா அவங்க கரகத்தை வச்சு ஆடுவாங்க, 2 பாட்டு பாடுவாங்க, பேசிட்டு போயிருவாங்க. சரிதான். பாட்டு கச்சேரி வச்சா என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? 2 பொட்ட பிள்ளைய தலையை விரிச்சு போட்டு ஆமா நல்லா டான்ஸ் ஆடும், 2 பாட்டு படிக்க அவங்களும் பாடிட்டு வீட்டுக்கு போயிருவாங்க. போயிருவாங்க. நல்லா தின்னுங்க. ஆ ஆ அத மாதிரி என்னய்யா? கரகாட்டமும் என்னதான் கச்சேரி இருந்தாலும் பாடத்தான் செய்வாங்க, ஆடத்தான் செய்வாங்க, போயிருவாங்க. ஆமா ஆனா ஒரு தெய்வத்தினுடைய திருப்புகளை எடுத்து சொல்லணும்னு சொன்னா சொன்னா இந்த வில்லு பாட்டு இருந்தா தானே முடியும். அவன் இந்த வில்லு பாட்டு மூலியமா தான் நம்ம சொல்ல அதுக்கு தான் இந்த வில்லு பாட்டை கவனமா கேட்கணும். ஆமா பரவே அப்படி கேட்கணும். அதனால உறங்கப்படாத ஆச்சு. இந்த அம்மா எதுக்கு வந்தானு தெரியுமா? எனக்கு மாத்திரம் தான் தெரியும். என்னது? எப்படி உலகமா எதுக்கு வந்தா? உனக்கு போன் போட்டாலும் மக்களை எல்லாம் காக்கிறதுக்கு வந்திருக்கா, அப்படியே நாடெல்லாம் செழிக்கிறதுக்கு வந்திருக்கா, வந்திருக்கா. உலகமெல்லாம் ஆமா நல்ல செழிப்போடு இருக்கட்டும் சொல்லி தாய் வந்து உட்கார்ந்தா. உலகம்மா உலகம்மா வந்திருக்கா. எனக்கு இதுதான் தெரியும். உண்மைதான். அப்போ இந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் ஆமையா இறைவனாகிய சிவபெருமானை மனதிலே எண்ணிக்கொண்டு ஒரு நாள் தவம் இருந்தார்களா? இல்லை இல்லை, ஒரு வாரங்கள் தவம் இருந்தார்களா? அதுவும் இல்ல, 12 வருட காலங்களாகவே தவங்களை இருந்து வருகிறார்கள். ஆமையா அவர்கள் எப்படி தவம் இருந்து வருகின்றார்? எப்படி? உண்ணாமல் உறங்கி உண்ணாமல் உறங்கி உடைய வந்திரு புகழ் மறந்து அண்ணி அது அருந்தி அது வந்திரு புகழ் மறந்து அரோகராரணே என்று அரணே என்று
வருடமாச்சு இறைவன் இன்னுமே நாமளுக்கு காட்சி கொடுக்கவில்லையே. ஆமா, காட்சி குடிக்கறியே. ஒருவேளை நம்ம தவத்தில் ஏதாவது குற்றம் குறை இருக்குமோ? இருக்குமோ? இல்லையே நம்ம தவறாகவே தவங்களை செய்திருப்போமோ? இருப்போமா என்ற ஆண்டவனை எண்ணி அழுது புலம்பினார்கள். ஆமையா. எப்படி அழுது புலம்புகின்றார்கள்? எப்படி? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர, சிவ சம்போ சங்கர, அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர, இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர. சாமி ஈஸ்வரனை இறையோனே சம்போ சங்கர, சம்போ சங்கர, ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர, இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர. படியளக்கும் பரம்பொருளே சம்போ சங்கர, சிவ சம்போ சங்கர, பக்தர் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர, இந்த பக்தர் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர. என்ன குற்றம் என்ன குற்றம் செய்திட்டேனோ சம்போ சங்கர, சிவ சம்போ சங்கர, பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கர, எங்களை பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கர. அவர்கள் தவமிருந்து வாரபோது ஆடாதே கைலாசம், ஆடுதையா அசையுதையா என் அகலாதே கைலாசம், ஆதி கைலாசம் அது நகண்டு வெல்ல ஆடுதையா ஏய் கைலாசம். ஆடாத கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது, அசைகின்றது. ஒரு நாளும் நகலாத கைலாசம் இன்னைக்கு நகழுகின்ற காரணம் என்ன? என்ன விவரம்? ஆண்டவன் ஞானத்தால் அறிந்து பார்த்தார். பார்க்கும்போது நாகராஜன் நாகக்கண்ணையின் தவத்தை கண்டார். கண்டார். தவத்தை கண்டாலும் ஆ, கண்டும் காணாதவரை போலவே கடவுள் சிவபெருமான் வருகின்றார். வருகிறார். ஆண்டவன் ஏன் வருகின்றார்? எதற்காக? இந்த சென்மத்திலே இரு பேர்களுக்கும் குழந்தை இல்லை என்பது இறைவனுக்கு தெரியும். தெரியும். அப்போ கண்டும் காணாதவரை போலவே கலி உலகமெல்லாம் ஆண்டவே அமுதலக்கவே பயண வருகின்றார். வருகின்றார். இந்த பார்வதி சும்மா இருப்பாளா? அவ வாய் வச்சு இருக்க மாட்டாளா? சிவபெருமா என்னைக்கா இருந்தாலும் படியிழக்க போறாரு. சரி, பார்வதி நான் கைலாசத்திலே தன்னன் தனிமையாகவே அமர்ந்திருக்கிறேன். இருக்கிறேன். அதனால இந்த இறைவனோடு சென்று ஆமா, இவருடைய படியிழப்பை இன்றைக்கு நாமல் பார்த்தாக வேண்டும் ஆக வேண்டும். என்ற ஆதிசக்தி அம்பிகை அங்கையர் கண்ணி ஆமையா. சாமி ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, நீங்க ஆதிசக்தி வார்த்தை கேளும் உங்களோட படியழப்பை நான் உமையவளும் பார்க்க வேணும். பகவானோட படியழப்பை பார்வதி நான் பார்க்க வேணும். கடவுளோட படியழப்பை கடவுளோட படியழப்பை நான் கண்ணன் தங்கை பார்க்க வேணும்.
கோயிலுக்கு போனா பார்வதி நான் ஒத்தையில இருக்கேன். ஆமா அதனால உங்க கூட நான் இன்னைக்கு வரட்டுமா? வாரேன். ஒத்தையில இருக்கியோ? ஆ, ஒத்தையில இருந்தேன்னா என்ன அந்த டிவியை போட்டு பாரு. டிவி கிடையாது அந்த காலம். டிவி இல்லைன்னா டேப்பர் கார்டை போட்டு அது கிடையாது. சவுந்தரராஜன் பாட்டா காடு. அந்த காலம் டிவி இல்ல, டேப் ரெக்கார்டு இல்ல, ஆமா லேப்டாப் இல்ல, மொபைல் கிடையாது, ஆமா கிடையாது. தந்தி அடிக்கலாம் அப்ப அதுவும் இல்ல. இல்ல இல்ல ஆ, அவன் அப்போ பார்வதி நான் ஒத்தையில இருப்பதனால அவன் எலைட்டி நாக்கி எதுவுமே தெரியாது. என்னது எலைட்டி எந்த பொருளுமே கிடையாது. ஆமா கரண்டால எதுவும் கிடையாது. எலக்ட்ரிஷியன் மூலமா அந்த காலம் எதுவுமே இல்ல. சரிதானே? நீ நல்லா சொல்லு. எலைட்டி நாக்கி எதுவுமே கிடையாது. அப்படியா? ஆமா. எனக்கு வயசாகுதுல ஆமா நாக்கு பெறலாது. சரி ஒரு சில வார்த்தைகள் ஆமா பெறலாதனால எலைட்டி நாக்கின்னு சொன்னேன். அந்த காலம் எலக்ட்ரிஷியன் மூலமா எதுவுமே இல்ல பாருங்க. சரி நான் பார்வதி கண்டிப்பா உங்க கூட வரத்தான் போறேன். என்னை அழைத்து கொண்டு அகில உலகத்துக்கு போங்க ஆண்டவா. ஆண்டவா பார்வதி என்ன என்னோடு நீ வரணும்னு சொன்னா என் கூட வரும்போது எந்த வார்த்தையுமே நீ பேசக்கூடாது. அவன் பேச மாட்டேன். ஏன் தெரியுமா? எதற்கு? நான் உலகத்தை ஒரு விதமாகவே படைத்து உள்ளேன். ஆமா ஆனால் உலகத்தில் உள்ள மானிட மனுக்களை எல்லாம் நான் பகவா பல விதமாக படைத்து உள்ளேன் பார்வதி. ஆமையா பல விதம் என்று சொன்னா எப்படி இறைவா? சொல்லுங்க ஐயா. ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், சரிதான். இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். சரி கூன், குருடு, செவிடு, பேடு பேர்கள் இல்லாத பேர்கள் ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலே பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். கொடுத்திருப்பேன். ஆனால் அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிக்க உப்பில்லாத கூழ் இருக்காது பார்வதி. ஆமா அவருக்கு ஒரு கோட்டை பொட்டப்புள்ள கொடுத்திருப்பேன். ஒரு கோட்டனை எவ்வளவு? 21. அப்படி விவரமா சொல்லு. அப்போ என்ன? கா கோட்டை, அரை கோட்டை, முக்கா கோட்டை, ஆமா முழு கோட்டை. முழுக்கோட்டையா? கோட்டி. நான் முழுக்கோட்டையா? ஆமா முழுக்கோட்டி. கா கோட்டை, அரை கோட்டை, முக்கா கோட்டை, முழு கோட்டை. முழு கோட்டினா ரெண்டு வேட்டியை கிழிக்கணும்ல. வேட்டியை ஒழுங்கா தானே உடுத்திருக்கேன். நீ நல்லா தான் போட்டிருக்க. இந்த துண்டை 4 துண்டா கிழிச்சிருவோம் பாத்துக்கோ. யாருக்குனே ஒரு வாட்டி துண்டை கிழிச்சிட்டாரு. ஒரு துண்டை கிழிச்சு அப்படி சொல்லல தாத்தா. உன் காது என்னமோ சரியா கேட்க மாட்டுக்கு. காதே வர வர கேட்க மாட்டேன். கண்ணும் தெரிய மாட்டோம். கண்ணும் தெரிய மாட்டுக்கா? வேற கண்ணு பிடிக்க மாட்டோம்ல. அப்படியா? கிட்ட நிக்க ஆம்பளை தெரிய மாட்டோம். ஆ. எட்டு நிக்க பொம்பளை மாத்திரம் தெரியும். ஏய் அப்பா யாம கேட்கணும். எதுக்கு? சரி சரி நிப்பாட்டு. என்ன? என்ன பார்வை? எனக்கு வந்து எட்டுன பார்வை தான் கிடைக்கும். சரி இருக்கட்டும். என்ன? அப்போ கிட்ட ஆம்பளை கிட்ட பொம்பளை நின்னு எட்டி ஆம்பளை நின்னா எப்படி தெரியும்? கிட்டத்து பார்வை தெரியும். அப்ப நீ நல்ல கண்ணு தானே? ஆமா கண் வந்து நல்ல கிடா கண்ணு. அதாவது கண்ணுல குறை கிடையாது. எட்டி நிக்க பொம்பளை தெரியுதா? கிட்ட நிக்க ஆம்பளை தெரியலையா? ஆமா. சரி அவங்க 2 பேரையும் மாத்தி பாப்போம். ஆ. கிட்ட பொம்பளையை விட்டு எட்டி ஆம்பளை விட்டா யாரு தெரியும்? கிட்ட பார்வை தெரியுமா? ஏம்மா எனக்கு கடவுள் படைச்சதே அப்படி படைச்சிருக்காங்க. சரி உங்க கண்ணுல குறை கிடையாது. ஆ. உங்க மனசுல தான் குறை இருக்கு. அதுதான் கிடையாது. ஆ. நான் யாரை பார்த்தாலும் சரி தங்கை மாதிரி பார்ப்பேன். வயசாகி போச்சுல. ஆமா அண்ணன் அதாவது அண்ணன் வந்து அண்ணன் மாதிரி பார்ப்பேன். பாப்பீரு. தாய்மார்களை தங்கை மாதிரி பார்ப்பேன். சரி அக்கா மாதிரி பார்ப்பேன். ஆமா ஆச்சி மாதிரி பார்ப்பேன். மாட்டி பார்த்தோம்னா அப்புறம் யார் தாங்குதா பிறகு? ஆமா இல்ல உன்னைய கும்மிடுவாங்க கும்மி. அதேதான் கரவே. சரி அப்போ எனக்கு 3 பொட்ட பிள்ளை. வீட்டை விட்டு வெளியே போனோம்னா வாய் பதனம் கை பதனம். ஆமா போயிட்டு வந்தா தான் வீட்டுல கட்டின மனைவிக்கு புருஷனா வந்து சேர முடியும். சரி அப்படி இல்லன்னா கதை வேற மாதிரி ஆயிப்போம். 3 பொட்ட பிள்ளை. சரி 3 பொட்ட பிள்ளைக்கு 9 பேர மாதிரி பேச்சு மாதிரி பேரம் பேத்தி ஆயிடுச்சு. எனக்கு என்னையா வேணும்? ஒண்ணு வேண்டாம், நல்ல சாப்பாடு வேணும். 3 நேரம் சோறு வேணும். ஆமா படுத்தந்திக்கு ஒரு திண்ணை மட்டும் போதும். அதேதான் ஒரு போரை போட்டு மூடி அது வீட்டுல படுக்க தேரம் இல்ல. ஆமா யாம்னு கேட்கணும். நீ ஊர் ஊரா சுத்துத. முந்தா நாள் மதுரைக்கு வடக்கு எங்க போனோம்? மதுரைக்கு வடக்கு தேனிக்கு போனோம். என்னது தேனியா? சிவகங்கையில பாடணும். மதுரைக்கு வடக்க சிவகங்கைக்கு போனோம்யா. சிவகங்கையில பாடிட்டு சங்கரங்கோயில் பக்கத்துல வல்லராமபுரத்துல பாடணும் நேத்து. ஆமா இன்னைக்கு இங்க வந்துட்டோம். சங்கரங்கோயில் பக்கமா? வல்லராமபுரம் சங்கரங்கோயில் பக்கம். வீரசிகாமணி பக்கம். அதுதான் கிடையாது. சங்கரங்கோயில் தான் கிட்ட நீங்க ராத்திரில பாக்கல. அப்படியா? அப்ப எனக்கு ரூட் தெரியுங்களா? சரி பரவாயில்லை. அப்படி படிக்கும் போது நாளைக்கு நாகர்கோயில் போனோம். ஆமா நான் எங்க போவேன் வீட்டுக்கு? நாளைக்கு எங்க போனோம்? இப்ப வந்து நாளைக்கு கன்னியாகுமரிக்கு போனோம். ஆனா அவங்களுக்கு உறக்கம் வந்துச்சு. வரட்டும் எனக்கு உறக்கம் வருது. யோசனை பண்ணாங்க ஒரு சிம்பு தண்ணி கொடுத்தாங்க. நான் முகத்தை கழுவிட்டோம். அப்ப ஆச்சு விவரமா முகத்தை கழுவிட்டு வந்து விவரமா முகத்தை கழுவிட்டு வந்திருக்காங்க. அது மாதிரி எனக்கு தூக்கம் வாரி அடிக்கி. தூக்கம் வாரி அடிக்க உனக்கு வாரியில கொண்டு எனக்கு கொஞ்சம் மூஞ்சில வந்து தோழி. சரிதானே? எல்லாரும் தூங்க கூடாதுன்னு சொல்லுவீங்க. அப்போ நாகராஜனும் நாகக்கண்ணையும் என்னய்யா நாகலோக பட்டணத்திலே தவம் இருந்தாலும் ஆமா ஆண்டவன்
சிவபெருமான் பார்வதிக்கு எத்தனையோ எடுத்து சொல்லுகிறார். எப்படி? நான் உலகத்திலே மக்களை எல்லாம் பலவிதமாகவே படைத்து இருக்கிறேன் பார்வதி. ஆமா. நீ பெண் மனது, பேழை மனது, மனது, சக்தியின் மனது இரக்க குணமுடையது. அதான். அவருக்கு என்ன ஆச்சு? சரி. இவருக்கு என்ன ஆச்சு? ஆமா. இந்த பையன் ஏன் இப்படி பேண்ட் போட்டிருக்கான்? அதானே. பேண்ட் போட்டுக்கானா? அள்ளி போடுறது யாரு? நீ போயிட்டு வா. பேண்ட் செட் போட்டுக்கானா? அவன் பேண்ட் போடுறது அள்ளி போடுறது கொடுத்து வைக்கிறேன் என் பேரன். அந்த பேண்ட் இல்ல, வேற எந்த ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்காமியா. விவரமா சொல்லணும். பிறகு நம்ம பேண்ட் போட்டுக்காமனு நான் கோவப்பட மாட்டேன். என் பேரன் பேண்ட் போட்டா நான் அள்ளிட்டு ஆமா என் பாட்டுக்கு அங்க வந்து போட்டு அவன் வீட்டுக்கு ஓடிட்டான். போடிட்டானோ அவனுக்கு வெக்கமாயிருச்சு. அப்போ பெண்ணா பிறந்தவன் உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்ட. அதான் போய் பாடி இருக்கா. என்னன்னு கேப்ப. என்ன? எனக்கு படியலக்க நேரம் இருக்காது, பதில் சொல்லதான் நேரம் இருக்கும் பார்வதி. ஆமையா. நான் கேட்ட பிறதானே தாரிய. அதானே. சாப்பிடுங்க. அது டப்பா தான் இருக்கு. ஆமா. இருக்கோ? வீட்டுக்கு வரேன். ஆனா ஒண்ணு. நாளைக்கு 1 கிலோ ஆட்டுக்கறி எடுத்து வைங்க. ஆனா ஒண்ணு மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. பாக்க வச்சு சாப்பிட்டா வயிற்று வலிக்கும்னு சொல்லுவாங்க. நான் சொல்லல. சரி. பாக்க வச்சு சாப்பிட்டா அவங்களுக்கு வயிற்றுல பிடிக்காது. பிடிக்காதோ? காலையில வயிற்றால போய் போட்டோம். சரி. சரிதானே? நம்மள பாக்க வச்சிருக்காங்கல்ல. அப்போ நீ பெண்ணா பிறந்தவா, பேழை மனம் கொண்டவா பார்வதி. ஆமா. என்னோடு வரும்போது நான் படி இழக்குது வரைக்கும் நீ எந்த வார்த்தையுமே பேசக்கூடாது. பேசக்கூடாது. சரி ஆண்டவா, நான் உங்க கூட வரும்போது ஒரு வார்த்தையுமே பேச மாட்டேன். பேச மாட்டேன். பார்வதி, என்ன? உன் வாயினால் சொன்னா உன்னை நான் நம்ப மாட்டேன். இந்த ஒரு பக்கம் பண்டனிக்காக. உங்க அண்ணன் கோபால கண்ணை மேல சத்தியமா? ஆமா. அங்க ஒரு பக்கம் பழக்கம் நடக்கு. அங்க ஒரு பக்கம் பழக்கம் நடக்கு. ஆமா. இங்க ஒரு பக்கம் பண்டம் சாப்பிடுதாவோ. ஆமா. அவ வேலை நடக்கு. அதான் சொல்லியிருக்காங்க. பண்டம் தின்ன வாங்கி நிக்காதான், பழக்கம் விட்ட வாங்கி நிக்காதான். நிக்காது. அது வேற ஒண்ணும் இல்ல. அண்ணா இருக்காவ பாரு, எங்க பெரியம்மா. ஆமா. அவ இதுக்கு முன்னால கீழே சுரண்டையில இருந்தாவ. அப்படியா? நம்ம ஊரு பிள்ளை என்ன உடனே நான் கதையில சொல்ல சொல்ல பக்கத்துல உள்ளவளுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காவ. அப்படியா? வேற ஒண்ணும் இல்ல. நீ பழக்கம் விட்டாம நினைச்சியோ? அதானே கேட்டேன். நான் சொல்லுத கதையை அவ பக்கத்துல விவரமா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். நீங்க சொல்லுங்க. சொல்லட்டும். அப்படி. பிறவே. சரி. படிக்கதா தான் இருக்கும். கண்ணு பல பக்கமும் சுத்தி வரும். வரும். அதனால நீங்க என்ன செஞ்சாலும் கண்டுபிடிச்சிருவோம். ஆமையா. சரி. நீ தப்பா நினைக்காத. நினைக்க மாட்டேன். பார்வதி, என்னோடு வரணும்னு சொன்னா உங்க அண்ணன் கண்ணை மீது சத்தியமா ஆணையிட்டு கொடுத்தா தான் ஆண்டவனோடு நீ வரலாம். ஆண்டவா, இவ்வளவுதானா? எங்க அண்ணன் இருக்காரே கோபால கண்ணே, கண்ணே மேல சத்தியமா உங்க கூட வரும்போது நான் ஒரு வார்த்தையுமே பேச மாட்டேன். என் மேல சத்தியம் பண்ணி நான் பொடுக்குன்னு போயிடணும். நீ நல்ல மொச்சக்கொட்டையும் சுண்டலும் தோசையும் திங்க நிக்க. ஆமா, நீ போன அன்னைக்கு எனக்கு சுண்டல் தான், மாவு தான், முறுக்கு தான். அது போ ஒரு புது ட்ரெஸ் பாவநாசம் கூட்டு போவாங்க, நல்லா இருக்கும். நீ நினைச்சுக்கிட்டு இரு. என்ன? நான் சாவும் போது எழுதி வைப்பேன். எதுக்கு? அச்சங்குன்றத்துல இருந்து என் பேத்தி வருவா. நான் மண்டையை போட்டா வீட்டுல அவளுக்கு எந்த விதமான பலகாரம் கொடுக்க கூடாது, ட்ரெஸ் எடுத்து கொடுக்க கூடாது அப்படின்னு எழுதி வச்சுட்டு. நீ என்னைக்கு போனியோ நீ போற அன்னைக்கு நான் ஆட்சியை கரெக்ட் பண்ணி என் கைக்குள்ள போட்டுக்கிடுவேன். என்ன கைக்குள்ள வச்சுக்கிடுவேன்? நான் சொன்னதெல்லாம் கேப்பா. அப்படி அந்த அளவுக்கு ஆட்சியை கரெக்ட் பண்ணிடுவேன். ஆமா. அந்த போய் போனது போயிட்டான். இந்த பேத்தியாத நல்லா இருக்கட்டும்னு அப்படின்னு அவ நினைப்பா. அப்படின்னு நினைப்பா. சரிதானே? நீ ஆவியா மட்டும் வரணும்னு நினைக்காத. நினைச்சேன்னு வைகி என்ன ஆகும்? நீ ஆவியா வந்தா நான் ஒன்னு ஆரங்கிட்டு எந்த புளிய மரத்துலயும் கூட நச்சுன்னு அடிச்சுட்டு வந்துருவேன். ஆவியா வந்து ஒண்ணு புடிச்சுக்கிடுவேன். என்ன புடிச்சுக்கிடுவியா? அவன் குளத்துக்காரரை போட்டு மல்லாக்க அமைக்கிடுவேன். அதாவது கடவுள் வந்து நம்ம உயிரை எடுக்கும் போது யமதர்மராஜா ஒரு நூல் இலையில எடுப்பாராம். அவர் ஒரு நூல் இலையில எடுக்கும் போது அந்த நூல் அந்து விழாம நம்ம உயிர் கைலாசம் போயிட்டுன்னு வைங்க, நமக்கு அதுக்கு அடுத்து நம்ம தெய்வ பிறவிதான் அந்த கைலாசத்துல இருக்கலாம். அப்படி நூல் இலை மட்டும் அந்து விழுந்துட்டோ எங்க தாத்தா எல்லாம் இன்னைக்கு அந்த நூல் இலையில அந்து விழுந்தவங்க தான், பாவம் செய்தவங்க தான் இன்னைக்கு பேயா சுத்தி தெரியுதாங்க. நீ எல்லாம் செத்தேன்னு வைகி முக்குக்கு 300 பேயா வருவாரு. குடத்துக்காரருக்கு சப்போர்ட் உடுக்காரர் வருவாரு. எப்படி காரியம் சாத்து பிடிச்சிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி
சரிதானே அவரையும் சேர்த்து குடிப்பேன். அதனால நீ என்ன செஞ்சாலும் சரி உன் பருப்புங்க வேவாது. வேகாதோ? சரி இருக்கட்டும். அதனால உன் மேல சத்தியமா எங்க அண்ணன் மேல சத்தியமா உங்க கூட வரும்போது நான் ஒரு வார்த்தையுமே பேச மாட்டேன் அப்படின்னு ஆணையிட்டு கொடுக்க ஆண்டவனும் பார்வதா தேவியுமாக அகில உலகம் எல்லாம் அமுதளக்க வேணும் என்று அவர்கள் எப்படி வருகிறார்கள்? ஆண்டவனும் பார்வதியும் ஆண்டவனும் பார்வதியும் அகில உலகம் எல்லாம் அமுதளக்க வேணும் என்று நாளிதினைய கொண்டு நாடு எங்கு வருவாரா உரியத்தினைய கொண்டு உலகம் எல்லாம் வருவாரா மறக்காதினைய கொண்டு மாநிலமும் வருவாரா ஆளாக்கிதனை கொண்டு ஆளாக்கிதனை கொண்டு சாமி அகிலம் எல்லாம் வருவாரா ஆளாக்கிதனை கொண்டு அள்ளி வைத்த மனுக்களுக்கு அமுதளந்து போடுவார் எடுத்து வைத்த மனுக்களுக்கு இறையளந்து போடுவார் எவ்வுயிரும் தப்பாமல் எவ்வுயிரும் தப்பாமல் சாமி இறையளந்து அங்கே இறையளந்து வாராரு எவ்வுயிரும் தப்பாமல் இறைவன் சிவபெருமான் படி இழந்து முடிக்கார். கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கருப்பையுக்குள் வாழும் சிசுவுக்கும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சுக்கும் மாங்கொட்டைக்குள் இருக்கும் வண்டுக்கும் ஆண்டவன் படி இழந்தார். படி இழந்து முடிக்க பார்வதிக்கு ஒரே களைப்பு. ஆண்டவா அவங்க கூட முதலா வந்திருக்கேன் பாருங்க, அதனால எனக்கு களைப்பா இருக்கு, சற்று நேரம் நம்ம அமர்ந்து விட்டு கைலாசத்துக்கு போவோமா? போவோமா? நான் போனா போயிட்டு போறேன். வயசு காலத்துல நீ எதுக்கு வரப்புற? கைலாசத்துக்கு போவோமா தாத்தா? இன்னும் வாழ வேண்டியது இவ்வளவு காலம் இருக்கு. தாத்தா முன்ன போறேன், நீ ஒரு 200 வருஷம் கழிச்சுவாங்க. நீயும் போக மாட்டோமுங்க. நான் போறேன்னாலும் விட மாட்டுக்க. சரி, என்னதான் செய்ய? நான் உயிரோட இருக்க வரைக்கும் உனக்கு எந்த விதமான குறையும் வராது. பாத்துக்கோ. உனக்கு பாதுகாப்பே நான் தான். பாத்துக்கோ. சரிதானே? சரி. அவர் ஏன் அப்படி சொல்லுதாரு தெரியுமா? என்ன? அவர் மட்டும் மாத்தி கீத்தி பேசினாரா விடிய காலம் பங்கு கிடையாது. நம்ம பங்கு தர மாட்டா. பங்குக்கு தான் இவ்வளவு பேச்சு பேசுறாரு. பங்கு தர மாட்டா, ரூபா தான் தருவா. சரி. அப்போ ஆண்டவனும் பார்வதியும் களைப்பு தீர வேணும் என்று கண்ணுக்கு தூரத்திலே ஒரு பெரிய ஆலமரத்தை கண்டார்கள். பராசக்தி ஆலமரத்து பக்கத்திலே அமர்ந்திருந்தார். அவள் அமர்ந்திருக்கக்கூடிய நேரம் ஆலமரத்துல கீழே 10 ஆடு மாடு மேய்ந்து கொண்டிருக்கிறது. கீழே 10 ஆடு மாடு மேயுது. மரத்துல இருந்து கட்டு கட்டுன்னு சத்தமும் கேக்கு. அப்ப பார்வதி என்னடா மரத்துல இருந்து சத்தமா கேக்கு அப்படின்னு ஏறிட்டு பார்த்தா பாருங்க, என்ன மரத்து மேல ஒரு சின்னம் சிறிய பையன் நான் இருக்கான் பாரு. உன்ன மாதிரி ஒரு சின்ன பையன், அறியாத பிள்ளை. ஆமா, அறியாத பிள்ளை, தெரியாத பருவம், முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். பார்வதி பார்த்தா, என்ன ஐயோ என்ன புத்தி இல்லாத பிள்ளை, அறிவில்லாத பாலகன், முனிக்கொப்புல உட்கார்ந்துலாம் இவன் அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். இவன் கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான். தரையிலே விழுந்தா இவன் தவிடு பொடி ஆகிருவான். ஆண்டவா, அதோ பாருங்க, ஒரு சின்ன பையன் முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். நீங்க போய் முதலாவது பிள்ளையை இறக்கி கீழே கூட்டிக்கிட்டு வாங்க. பார்வதி, என் கூட வரும்போது நீ என்ன சொன்ன? என்னோடு வரும்போது எதுவும் பேச மாட்டோம்னு உங்க அண்ணன் மேல ஆணையிட்டு கொடுத்தேன். வாப்பூட்டு சட்டத்தை நீ மறந்து விட்டாயா? நான் சத்தியம் பண்ணும் போது எப்படி சத்தியம் பண்ணேன்? எப்படி பண்ண? படி இழந்து முடிக்கிறது வரைக்கும் தான் எதுவும் பேச மாட்டோம்னு சொன்னேன். அப்படியா? நீங்க அதை கவனிக்கலையோ? நான் கொஞ்சம் மறந்துட்டேன். அப்படியா? சரி இருக்கட்டும், அந்த பிள்ளைய போய் நீங்க காப்பாத்திட்டு வாங்க. காப்பி ஆத்துங்க ஐயா. காப்பி நல்லா ஆத்துவே நீ. காப்பி ஆத்த வேண்டாம், காப்பாத்தி இறக்கிட்டு வாங்க. எனக்கு இந்த வில்லுப்பாட்டுல லீவ் இருக்குன்னு சொன்னா ஹோட்டலுக்கு போவேன், வேலைக்கு டீ போடுவேன். சரி, டீ போட்டோம்னா என் கைக்கு எப்படி இருக்கும்? டீ எவர் ஒரு நாடி வராது குடிக்கிறதுக்கு.
அந்த லட்சணமா போட வேண்டி. அப்படியா? உனக்கு டீ போடுறதுக்கு நல்ல கைப்பழக்கம் இல்ல. இல்ல இல்ல. உன்னை ராணுவத்துல கூப்பிட்டாங்களே, நீ போகலையோ? ராணுவத்துக்கா? சுடதுக்கு. என்னது சுடதுக்கு போகலையா தாத்தா? அது அந்த காலத்துல நான் போயிருந்தேன். சரி. போயிட்டு சரி அங்க போய் என் வீட்டுல ரொம்ப மதிப்பா இருந்தாங்க. ஆமா. என்ன இருந்தாங்கன்னு சொன்னா, ராணுவத்துக்கு போயிருக்காங்க. ஆமா. அவங்க சுடுவாங்க. சுடுவாவ அப்படின்னு சொன்னாங்க. ராணுவத்துல போனா துப்பாக்கியை கொடுத்து சுட சொல்லுவாங்க. ஆமா. அங்க எனக்கு என்ன தெரியுமா வேலை? இவர் சுட போனேங்காரு பாருங்க. அவர் துப்பாக்கி எடுத்து சுட போனார் நினைச்சீங்களோ? ஆமா. அங்க ராணுவத்துல இருக்கவங்களுக்கு தோசை சுட, ஆமா, வடை சுட, சரிதானே, இந்த சுடத்தான் போனாரு. அவன் இட்லி சுட. அது துப்பாக்கி வச்சு சுட போகல. அது எனக்கு அங்க தெரியிருக்கு. இல்ல இல்ல. பரவே. அத மாதிரிதான் நீ காப்பி ஆத்தி இருப்ப. அங்க இருந்து கொண்டு வந்த ஆயுதம் 2 வச்சிருக்கேன். ஒரு கண்ணை வைப்ப, தோசைக்கல்லு கரெக்டுமே, சட்டை வைப்ப, ஆமா, 2 கரண்டி. சரி. ஒருத்தமா வீட்டுல வச்சிருக்கேன். அதனால நீ காப்பி போட்டா அப்படித்தான் இருக்கும். சரி. நீ காப்பி ஆத்த போக வேண்டாம். அந்த பிள்ளையை காப்பாத்தி கடவுள் நீர் கீழே இறக்கி கூட்டிக்கிட்டு வரோம். ஏய் பார்வதி, அவனுக்கு வாழணும்னு விதி இருந்தா கண்டிப்பா வாழ்ந்தே தீருவான். சாகணும்னு விதி இருந்தா கண்டிப்பா செத்தே தீருவான். அந்த பிள்ளையை என்னால எப்படி காப்பாத்த முடியும்? நீர் காப்பாத்தலன்னா உங்க கூட நான் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். பெத்தவளுக்கு தானே தெரியும் பிள்ளையோட அருமை என்னன்னு. முட்டை விடுத கோழிக்கு தானே பிட்டி வலிக்கும். முட்டை விடுத கோழிக்கு தான் பிட்டி வலி என்னன்னு தெரியும். உனக்கு நல்ல முட்டையை நம்ம ஆம்லேட் போடுவோம், ஆப்பாயில் போடுவோம், நல்லா இருக்கும். முட்டை விட்ட கோழிக்கு எல்லாம் பிட்டி வலிக்கும். கலைக்கு தான் நல்லா இருக்கும். ஆமா ஆமா ஆமா. அதே மாதிரி உமக்கு என்ன சொல்றது இருக்கு? உமக்கு என்ன? அதனால சரி. அதனால பெத்தவனுக்கு தான் பிள்ளையோட அருமை என்னன்னு தெரியும். நீர் போய் அந்த பிள்ளைய காப்பாத்தும் என்ற ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே ஆதிசக்தி சொன்ன போது அப்ப பகவான் சொன்னார், சரி பார்வதி, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். அந்த பையன் எப்படி வெட்டு முடிந்து கீழே வருவான். அவன் கீழே வரும்போது உயிர் மேல அவனுக்கு ஆசை இருந்தா, அவனுக்கு வாழணும்னு விதி இருந்தா, எம்மானு விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து. இல்ல அப்பான்னு விழுந்தா ஆண்டவன் நான் போய் காப்பாத்துவேன். 2 பேரும் பேசி முடிச்சாங்க. அவன் கிட்ட அடைய நெருக்கிட்டான். ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்ட ஓங்கி ஓங்கி வெட்டத்தான் செய்வான். அவன் வெட்டு முடிந்தான், கீழே வந்தான் பாருங்க. கீழே வரும்போது அம்மானு சொன்னானா? சொல்லல. இல்ல அப்பான்னு சொன்னானா? சொல்லல. அம்மானும் சொல்லல. சரி. அப்பானும் சொல்லல. சரிதான். அப்பா அவன் என்ன சொல்லிருப்பான்? என்ன சொல்லிருப்பான்? அத்தனை விட்டு விட்டு என்ன சொல்லிருப்பான்? சொல்லுங்க. 200 ரூபாய் தானே. அவன் என்ன சொல்லிருப்பான்? அம்மானும் சொல்லல, அப்பானும் சொல்லல, வேற என்னையா சொல்லிருப்பான்? ஓடி ஓடி கிட்ட வந்துடாத. தெரியுமா உனக்கு? நீ கரெக்டா சொன்னா தாத்தா உனக்கு 100 ரூபாய் தருவாரு. காத்த கடிச்சிடாத. சொல்லி கொடுத்துட்டியோ? சொல்லி கொடுத்தேன். அப்பவும் சொல்லுதாப்புல இல்ல. நீ போய் உட்கார்ந்துக்க. என்ன சொல்லிப்பாங்க நெட்ல பாருங்க பாப்போம். நல்ல மாப்பிளையா இருக்கான், பொண்ணு தான் பார்க்கணும். ஆமா, பொண்ணு பாக்கணும், பாத்துற வேண்டியதான். ஏன் பேட்டியை கட்டி வைக்கணும்? நல்ல சமத்தான பிள்ளை. 4 பையங்க இருந்தாங்க. அவன் செல்ல கொண்டுகிட்டு ஓடியே போயிட்டான். இந்த புள்ள மட்டும்தான் உட்கார்ந்து கதை கேட்டுக்கிட்டு இருக்கு. அதானே கேட்டேன். அப்ப தங்கமான புள்ள தானே. அவன் அழகுபட்ட புள்ள. அவன் பேட்டியை கட்டி வச்சிருவான். அப்படியா? கொடுத்து வைக்கணுமே. தரவே. சரிதானே. ஏ தம்பி இங்க வா. நீ வெக்கப்படாத. கல்யாணம் முடிக்கலடே, இங்க வா. அவன் வீட்டுக்கு போயிட்டான். சரி. எமத்துல நிக்க முடியாது, ஓடி போயிட்டான். எம்மானும் சொல்லல, அப்பானும் சொல்லல. அத்தனையும் விட்டு விட்டு பாவி எத்தனை சொன்னான் தெரியுமா? எத்தனை சொன்னா? நான் சேட்டையம்னா வாக்கு சேனையும் போக்கல. அதானே கேட்டேன். செத்தேம்னு விழுந்தான், செத்து போனாண்டி. ஆமா. உன்னை சொல்லி குத்தம் இல்ல, என்ன சொல்லி குத்தம் இல்ல. இல்ல. காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றம் தானடி. குற்றம் தானடி. அதானே. அதனால வா நம்ம போவோம். என் பேச்ச நீ கேட்டியா? கேட்டியா? அதுக்கு தான் சொல்லி இருக்காங்க. எப்படி? அவன் வாழ்க்கை அவன் வாயிலன்னு இருக்கான். அதானே கேட்டேன். நல்லதை பேசணும், நல்லதை செய்யணும். ஒரு ஆளை பிடிச்சிருந்தா அவங்கள பார்த்து நல்ல வார்த்தை 4 வார்த்தை ஒரு ஆள்கிட்ட சொல்லணும். பிடிக்கலையா அவரை பத்தி பேசவே கூடாது. அவன் உழைக்க அவன் சாப்பிடுதான். நம்ம உழைக்க நம்ம சாப்பிடுதோம். அதனால அடுத்தவங்களை பத்தி தவறா பேசணும்னு என்னைக்குமே நினைக்க கூடாது. நம்ம எண்ணத்திற்கு ஏற்றவாறுதான் இறைவன் நம்ம வாழ்க்கையை கொடுப்பாரா. அதனால அவன் செத்தம்னு விழுந்தான், செத்து போனாண்டி. விதி போகும் வழியில தான் மதி போகும் இருக்கான். வா நம்ம போவோம் கைலாசத்துக்கு. ஆண்டவனார் பார்வதியை அழைத்த போது அந்த ஆண்டவனாகி சிவபெருமான்
சாமி ஆண்டவனும் பார்வதியும் ஆண்டவனும் பார்வதியும் ஆடி வெள்ளி கையில கித்தா அவர் அவசரம் அவராரு அவர் வருகிற வேளையில நாகலோக பட்டணம் வழியாகவே நடந்து வரும்போது நாகராஜனும் நாகக்கண்ணையும் மாணிக்க புத்துக்கு முன்னாலே தவம் இருந்து வருகிறார்கள். பார்வதி கண்டா நாகங்கள் ரெண்டு இப்படி இறைவனை என்னை தவம் இருக்காங்களே, என்ன காரணம்? ஆண்டவா, தவம் இருக்கும் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணைக்கும் என்ன வேணும்? உங்க பேரை சொல்லித்தான் ஓம் நமச்சிவாயம் என்று சொல்லி உடையவா உங்களை என்னை தவம் இருக்கிறாங்களே, நீங்க என்னன்னு போய் பாருங்க. பார்வதி, என்னோடு வரும்போது இனி எந்த வார்த்தையும் பேசாத. நாகராஜனுக்கும் நாகக்கண்ணைக்கும் 12 வருடமா பிள்ளை இல்லை. அதனால என்ன எண்ணி 6 வருட காலங்கள் இருந்து தவம் இருந்து வருகிறார்கள். சிவன் பெருமான் சொன்ன உடனே பிள்ளைக்காக இப்படி ஒரு தவம் இருக்கணுமா? ஒரு பிள்ளை வரந்தானே நீங்க இப்பவே கொடுத்தானே. பார்வதி, இந்த மாங்காயா மார்க்கெட்ல வாங்கி கொடுக்க, இல்ல கத்திரிக்காவா காய்க்கெல்லாம் வாங்கி கொடுக்க, பிள்ளை வரம்னு சொன்னா அவங்க பாவ புண்ணிய கணக்க பார்த்தா தாண்டி நம்ம குழந்தை வரத்தை கொடுக்கலாம். பாவ புண்ணிய கணக்க பார்க்கணும்னா யார வச்சு பார்க்க? சீராக கணக்கு எழுதக்கூடிய சித்திரபுத்திர நயினார். அந்த சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்து நாகராஜன் நாகக்கண்ணையின் கணக்குகளை பார்க்க வேண்டும் என்று சீராக கணக்கெழுதோ அந்த சித்திரபுத்திர நயினார் சிவபெருமா வரவழைத்து அக்கணக்க பார்த்தாரு. கணக்கனையும் பார்க்கும் போது நாகராஜ மன்ன வந்தார். அவர் போன ஒரு சென்மத்தி மலை வேடனாதான் பிறந்து 8 மாத சூழ்மான் அவர் அம்மாலை எய்திருக்க அதன் உயிரை மாய்த்திருக்க மானை கொண்ட தோசத்தாலே அவர்க்கும் அதனை ஒண்ணு கிடையாது. அடியே பார்வதி, நாகராஜன் போன சென்மத்திலே மலை வேடனாகவே பிறந்து 8 மாத சூழ்மானை அம்பாள் எய்திருக்கிறார். அதன் உயிரை மாய்த்திருக்கிறார். மானை கொண்ட தோசத்தால் இவருக்கு மதலை வரம் கிடையாது. ஆண்டவா, நாகராஜன் அவர் ஒரு காட்டாம்பள. அவருக்கு என்ன தெரியும்? நாகக்கண்ணி பெண்ணா பிறந்தவா அவ கணக்க பாருங்க. அவ கணக்க பார்த்த உடனே 442 பக்கத்துல சரி நாகக்கண்ணியின் கணக்கை பார்த்தார்கள். அவள் போன சென்மத்திலே எப்படி பிறந்தார்? போன ஒரு சென்மத்திலே என் நாகக்கண்ணி பெண்கொடியாள் ஒரு மருத்துவமா தான் பிறந்து அவ 7-8 பிள்ளைகள் கருமருந்த கொடுத்திருக்க பாதகத்து கருவத்தான் கலைத்திருக்க கருவளித்த தோசத்தாலே கை குழந்தை கிடையாது. அவ ஒரு மருந்த கொடுத்திருக்க பாதகத்தை உருவத்தான் கலைத்திருக்க இவ உருவளித்த தோசத்தாலே
கை குழந்தை இல்ல இல்ல உருவளித்த தோஷத்தால் இவர்களுக்கு ஒரு குழந்தை கிடையாது பார்வதி. ஆமா என்ற ஆண்டவன் சொன்ன போது இந்த கூறுகட்ட சோழி அந்த காலமே நடந்திருக்கு. இந்த கூறுகட்ட வேலை அப்பவே நடந்திருக்குன்னா 8 மாத கர்ப்பமாகவே இருந்தாலும் சரிதான். அதற்கு தகுந்த பக்குவம் பார்த்து அம்மியில அரைச்சு 3 உருண்டை கொடுத்தா போதும். அந்த காலத்துல கை மருந்து தான். ஒரு மண்டை அடிச்சாலும் சரிதான். ஆமா ஒரு தலைவலிச்சாலும் சரிதான். ஆமா கை மருந்தை தான் சாப்பிட்டு இருக்காங்க. பூரா பகவான் நாட்டு வைத்தியம். ஆமா நாட்டு வைத்தியம்.